தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க, இப்போ ஆலயத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறங்க, எல்லா அபிஷேகம் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தின சைடில், அதை பின்பக்கமாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதை வழியாக வருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நீட்டாக கல் மாதிரி இருக்குங்க, அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து அப்படியே வந்து தண்ணி எல்லாம் போகுங்க. அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நீர் எடுத்து கண்ணில் ஒத்திப்பாங்க. அவசியம் இல்லைங்க. இறைவனுக்கு செய்யப்படும் அபிஷேக பிரசாதமாக அர்ச்சகர்கள் தரும் பால், சந்தனம், விபூதி மற்றும் தீர்த்தம் ஆகியவற்றை போதுமானது. கோமுகத்திலிருந்து வெளியே வரும் நீரை அத்தனை சுத்தமாக இருக்காதுங்க என்பதால் அதனை தலையில் தெளித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்ணில் ஒத்திக்கிறதோ தலையில் தெளிச்சுக்கிற வேண்டிய அவசியமோ இல்லைங்க. அங்கே வந்து அந்த கோயிலினுடைய ஐயர் கொடுக்குறாப்படி இல்லைங்களா, பூசாரின்னு சொல்லக்கூடிய ஐயர். ஸோ அவர் கொடுக்குறத வாங்கி பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே ஒரு சிறப்பு பிரசாதமாகும். அது வந்து என்னென்னா ஒரு கடவுளுக்கு படைத்து கொடுக்குற ஒரு பிரசாதம். அது நம்ம வாங்கி உண்ணும் போதுங்க நம்மளுடைய பாதக நிலைகள் மாறுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காங்கங்க. இந்த மாதிரி கழிவு நீர்கள்னு பேருங்க அதுக்கு வேண்டாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வாங்கி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி போட்டு தலையில் தெளிச்சுக்கலாங்க. பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க, தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னா தீர்த்தம் சாட் போட்டு தலையில் தெளிக்க வேண்டாங்க. தலைப்பகுதி வந்து சனீஸ்வரன் இருக்கிற அப்படிங்க, அதனால் தலையில் தெளிக்க வேண்டாங்க. உங்கள் உடைகள் வேணால் அப்படி தொடச்சிக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. உடைகளில் இல்லை சொக்காய்க்குள்ளே பனியன் இருந்தால் அங்கே தொடச்சிக்கலாங்க. தலையில் எக்காரணத்தை கொண்டும் தீர்த்த நீர்களை தெளிக்கக்கூடாது. அப்புறம் கோயிலில் தெளிக்கிறாங்களே சாமி அப்படின்னா அது வேறு இது வேறு. உங்கள் கையால் வந்துங்க நீங்கள் வந்து சாட் போட்டு தலையில் தெளிக்கக்கூடாது. இந்த எச்சில் பண்ணி சனி பகவானுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்களாம்மா. அதனால் ஒரு சில விஷயங்களை மாற்றம் பண்ணிக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.